ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹஜ் பெருநாளுடைய விடுமுறைக்கு பிறகு ஒரு வார விடுமுறை மீண்டும் நம்முடைய கொள்கை விளக்க வகுப்பு அகீதத்து அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை விளக்க வகுப்பு என்கிற தலைப்பிலே நாம் ஒரு தொடர் வகுப்பாக படித்துக் கொள்கிறோம். அந்த தொடரிலே இன்று நாங்கள் படிக்க இருக்கக்கூடிய இன்றைய பாடம் அஷ்ருக்குல் முனக்கிசாத்து தௌஹீத், தௌஹீதை குறைக்கக்கூடியவைகள் என்கிற தலைப்பின் கீழே இதற்கு முதல்ல நாங்க அஷ்ருக்குல் அஸ்கரை பார்த்தோம். அஷ்ருக்குல் அஸ்கர் சின்ன ஷிர்க், ஆனால் அது சின்ன ஷிர்க் என்று சொன்னாலும் பாவத்தில் பெரும்பாவம், அதை ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட சின்ன ஷிர்க் என்ன என்பதை பற்றி விவரமாக பார்த்தோம். இன்றைய பாடத்திலே அந்நிஃபாக்குல் அஸ்கர், இவைகளும் தௌஹீதை குறைக்கக்கூடியது, தௌஹீதுடைய முழுமைத்துவத்தை குறைக்கக்கூடியது. இதற்கு முதல் நாங்கள் பார்த்தோம், ஒரு மனிதனை இஸ்லாத்தில் இருந்து வெளியாக்கக்கூடிய ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர் ரெண்டையும் பார்த்தோம். அடுத்தது இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கக்கூடிய இன்னொரு பண்புதான் அந்நிஃபாக்குல் அக்பர், பெரிய நிஃபாக். இன்று நாம் படிக்க இருக்கிறது அந்நிஃபாக்குல் அஸ்கர், சின்ன நிஃபாக். பெரிய நிஃபாக் என்றால் என்ன? ஒரு மனிதன் அவன் அல்லாஹுவை நம்புவதாக, அவனுடைய மலக்குகளை நம்புவதாக, அவனுடைய வேதங்களை நம்புவதாக, அவனுடைய தூதர்களை நம்புவதாக, மறுமை நாளை நம்புவதாக, விதியை நம்புவதாக வெளிப்படுத்துவது. ஆனால் அவனுடைய உள்ளரங்கத்திலே இவைகள் அனைத்தையும் அவன் மறுக்கக்கூடியவன், அல்லது இந்த அனைத்தில் ஒரு சிலதை நம்பக்கூடியவன், ஒரு சிலதை மறுக்கக்கூடியவன். இதுல இந்த 6 கடமைகளில் 5 ஏற்று ஒன்றை மறுத்தாலும் அது என்ன? நிஃபாக்குல் அக்பர், பெரிய நிஃபாக். அதாவது நிஃபாக்குல் இஅ்திகாதி அல்லது நிஃபாக்குல் இஅ்திகாதி என்று அதற்கு சொல்லப்படும். இது அந்த மனிதனை என்ன செய்துவிடும்? இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கிவிடும். எப்படி ஷிர்குல் அக்பருடைய ஒருவர், பெரிய ஷிர்கை செய்யக்கூடிய ஒருவருக்கு இஸ்லாம் என்ன தீர்ப்பு அளிக்கிறதோ அதே தீர்ப்பு தான் நிஃபாக்குல் அக்பர் உள்ளவர். அப்ப உள்ளத்தில் இந்த ஈமானுடைய 6 காரியங்களில் எதையாவது மறுத்து கொண்டு வெளிப்படையாக இல்ல இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் என்று சொல்வது, அல்லது ஏற்றுக்கொள்ளவரை போல நடப்பது, இதெல்லாம் நிஃபாக்குல் அக்பர் அல்லது நிஃபாக்குல் இஅ்திகாதி. நிஃபாக்குல் அக்பர் அல்லது நிஃபாக்குல் இஅ்திகாதி. இப்ப நாங்க படிக்கிறது நிஃபாக்குல் அஸ்கர், சின்ன நிஃபாக். இப்போ வாங்க, இப்ப நிஃபாக்குல் அஸ்கர் என்பதற்கு என்ன வரைவிலக்கணம் என்பதை பார்ப்போம். அதாவது நிஃபாக்குல் அஸ்கர், சின்ன நிஃபாக் என்று சொன்னால், அஸ்கர்னா சின்னது, சகீரண்டா சின்னது, அஸ்கர்னா மிக சின்னது. இப்ப நிஃபாக்குல் அஸ்கர்னா மிக சின்ன நிஃபாக், நயவஞ்சகத்தனம் என்பது அர்த்தம். இதனுடைய வரிவிலக்கணம் என்ன? ஒரு மனிதன் தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வதாக வெளிப்படுத்துவது, அவன் வெளிப்படுத்தியதுக்கு மாற்றமான ஒரு கொள்கையை, ஒரு செயல்பாட்டை மனிதரை வைத்துக் கொள்வது. நாங்க முதல்ல சொன்னோம், அர்கான் இஸ்லாத்தை வெளிப்படுத்துவது
தான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று. ஆனால் அது உள்ளே அனைத்தையும் மறுப்பது அல்லது அதில் சிலதை மறுப்பது. ஒன்றை மறுத்தாலும் சரி. சிலர் விதியை மறுப்பாங்க, சிலர் மறுமையை மறுப்பாங்க, மற்றெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. அவரும் நிஃபாக்கில் அக்பர் உள்ளவர். ஆனா வெளிப்படையில் அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி காட்டுறது. நிஃபாக்குல் அஸ்கர் என்றால் ஒரு மனிதன் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செய்வதாக நம்புவதாக வெளிப்படுத்துவது. ஆனால் அந்த மார்க்கத்து அவர் வெளிப்படுத்தியதற்கு மாற்றமான ஒரு நிலைப்பாட்டை உள்ளே மனசிலே வைத்துக் கொள்வது. அப்ப செயல் இதுக்கு இந்த இந்த நிஃபாக்குல் அஸ்கருக்கு நிஃபாக்குல் அமலி என்றும் சொல்லப்படும். நிஃபாக்கும் தூன நிஃபாக் என்றும் சொல்லப்படும். சில அறிஞர்கள் இதுக்கு நிஃபாக்குல் அமலி என்றும் நிஃபாக்குன் தூன நிஃபாக் என்று சொல்லுவாங்க. இதுக்கு 3 பேர் இருக்குது. ஒன்று நிஃபாக் அஸ்கர், நிஃபாக்குன் அமலி, நிஃபாக்குன் தூன நிஃபாக். அப்படி என்றால் நிஃபாக்குல் அஸ்கர் என்றால் சின்ன நிஃபாக். நிஃபாக்குல் அமலி என்றால் அமலால் என்ன செய்வது? நிஃபாக் செய்வது. வெளிப்படையில் ஒரு அமல அவர் செய்யறதாக காட்டுவது, ஆனால் உள்ளே அவர் அதை ஏற்றுக்கொள்ளாதார். ஆனால் ஈமானுடைய 6 அர்கான்களுடைய அந்த நம்பிக்கை, அந்த விஷயத்திலே ஒருவர் உள்ளே ஒன்றை வைத்து அதுக்கு மாற்றமாக வெளியிலே காட்டினால் அது நிஃபாக்கு அக்பர், அதாவது நிஃபாக்கு இஅ்திகாதி என்று சொல்லலாம். இங்கே அப்படி அல்ல. இவர் ஒரு அமலை, ஏதாவது ஒரு செயல்பாட்டை, மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல்பாட்டை அவர் அதை என்ன செய்கிறார்? வெளியிலே நான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அதை நான் செய்கிறேன் என்று வெளியிலே காட்டக்கூடியவர். ஆனால் உள்ளே அதை அவர் விரும்புவதில்லை, அவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதாவது மன்னிக்கவும், அதை அவர் விரும்பவில்லை. விரும்பாமலே அவருடைய மனசை அதை பற்றி எண்ணம் இல்லாமலே வெளிப்படையாக காட்டுகிறார். அவர் தொழுகிறார், உள்ளே அவர் மறுக்கிறார் என்றால் அது 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 நிஃபாக்குல் அஸ்கர் அல்ல, அது குஃபர். ஒரு மனிதன் தொழுகையை, இஸ்லாத்துடைய அர்கான்களை, இஸ்லாத்துடைய கடமைகளை மறுத்தால் அவர் குஃபருக்கு போய் விடுவார். இப்ப நாம என்ன சொல்வது? அவர் மறுக்கல, ஆனா அதுல அவருக்கு ஆசை இல்லை, அதுல விருப்பம் இல்லை. ஆனா விருப்பம் உள்ளதாக காட்டுவது உண்டு, அவருடைய தோட்டத்திலே அல்லது வார்த்தை பிரயோகம் அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா அவர் ஏத்துக்கல என்றால் அதை அவர் உண்மையில் விரும்பவில்லை, அதை செய்ய விரும்பவில்லை, நாடவில்லை. இப்படியான ஒரு செயல்பாடு உள்ளவருக்கு பேர் நிஃபாக்குல் அஸ்கர். இதே போல யாரெல்லாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட வாஜிபான, முஸ்தஹப்பான, முபாஹான காரியங்களை சொல்லுகிறார், செய்கிறார், ஆனால் அவருடைய உள்ளத்தில் அதை பற்றி எந்த ஆசையும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. இதுதான் நிஃபாக்குல் அஸ்கர். இதைத்தான் நாம் இப்ப பார்க்க போகிறோம். இந்த நிஃபாக்குல் அஸ்கர் என்றால் பரவாயில்லை அப்படின்னு அர்த்தமா? இல்ல, இது பெரும்பாவங்களில் ஒன்று. பெரும்பாவங்களில் ஒன்று. ஹராம். இவருடைய நிலை பற்றி இஸ்லாத்திலே இவருக்கு என்ன ஹுக்கும் அப்படி என்று சொன்னால், பல அறிஞர்கள் இவருடைய நிலை பற்றி சொல்லும் போது நிஃபாக்குல் அக்பருக்கும் நிஃபாக்குல் அஸ்கருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நிஃபாக்குல் அக்பர் மார்க்கத்தை விட்டும் அவரை வெளியாக்கிவிடும். நிஃபாக்குல் அஸ்கர் மார்க்கத்திலிருந்து வெளியாக்காது. பெரும்பாலும் 3 வித்தியாசங்களை சொல்கிறார்கள். 2வது வித்தியாசம் என்னென்றால், நிஃபாக்குல் அக்பர் என்பது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ஒரு நம்பிக்கையை உள்ளே வைத்துக் கொண்டு வெளியிலே அதற்கு மாற்றமான நம்பிக்கையை வெளிப்படுத்துவது நிஃபாக்குல் அக்பர் என்பது. நிஃபாக்குல் அக்பர் என்பது அஸ்கர் என்பது அமல்ல ஒன்றை வெளிப்படுத்துறது, நம்பிக்கையில வேறொன்று இருக்கிறது. நம்பிக்கைக்கும்
வெளிப்பாடான செயலுக்கும் உள்ளே வித்தியாசம். நம்பிக்கையில் எதை பற்றி என்னல்ல, இவர் இந்த அமலை விரும்புவதில்லை, அவருக்கு அதை செய்யக்கூடிய எண்ணம் இல்லை. ஆனால் வெளிப்படையிலே அவர் என்ன செய்வது, அதை செய்ய விரும்பக்கூடியவரை போல சொல்லுவது அல்லது வெளிப்படையாக காட்டுவதற்கு முயற்சிப்பது. மூணாவது வித்தியாசம் என்னவென்றால், நிஃபாக்குல் அக்பர் ஒரு மூமினிடத்தில் நிகழாது. ஆனால் நிஃபாக்குல் அஸ்கர் சில வேளை ஒரு மூமினிடத்தில் கூட நிகழலாம். ஒரு மூமினிடத்தில் கூட நிகழலாம். சில காரியங்களை அவர் விரும்பாமல் இருப்பார், ஆனால் வெளிப்படையாக அதை விரும்புவராக சொல்லுவது அல்லது செயலே காட்டுவது. இந்த மூன்று வித்தியாசங்கள் நிஃபாக்குல் அக்பருக்கும் நிஃபாக்குல் அஸ்கருக்கும் உள்ள வித்தியாசங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். நிஃபாக்குல் அக்பருக்கும் நிஃபாக்குல் அஸ்கருக்கும் உள்ள வித்தியாசம், நிஃபாக்குல் அக்பர் உள்ளவர் அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியாகி விடுவார். நிஃபாக்குல் அக்பர் ஒருவரை இஸ்லாத்தை விட்டும் வெளியாக்கி விடும். நிஃபாக்குல் அஸ்கர் இஸ்லாத்தை விட்டும் வெளியாக்காது. நிஃபாக்குல் அக்பர் இஅ்திகாத், கொள்கை ரீதியான வித்தியாசம். வெளிப்படையிலே அதை ஏற்றுக்கொள்வதாக சொல்வது, ஆனால் உள்ளத்திலே அதை மறுப்பது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. அந்த வழியிலே அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது என்று சொல்வது. அர்கானுல் ஈமானுடைய எந்த ஒரு ருக்குனையும் வெளியிலே நான் ஏற்றுக்கொள்வதாக சொல்வது அல்லது செய்வது, ஆனால் உள்ளே அதை மறுப்பது. இது நிஃபாக்குல் அக்பர். நிஃபாக்குல் அஸ்கர் என்றால் அதாவது செயல்ல என்ன செய்யறது, செயல்ல ஒன்றை காட்டுவது, உள்ளத்திலே அமல் ரீதியிலே ஒரு அமலை இவர் விரும்பி செய்கிறார் என்று காட்டுவது, ஆனால் உள்ளத்திலே அதை பற்றிய எண்ணமே அவருக்கு கிடையாது. யாராவது தொழுகை கூப்பிட்டு அவன் தொழுதுட்டு போயிடுவார், ஆனா தொழணும், அது கட்டாயம், நான் செய்யணும் என்ற எண்ணம் இல்லாதவர். தொழுகை மறுக்கல்ல, தொழுகையை தொழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. யாராவது அழைத்தால் செய்துட்டு போயிடுவார், இல்லைண்டா இல்லை. அதே போல குர்ஆனை ஓதுவதாக தன்னை காட்டிக் கொள்வார். எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடங்கள்ல போனை வச்சுக்கிட்டாவது ஒதுக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர்கிட்ட உண்மையிலே குர்ஆன் ஓதுங்கிற ஆசை எண்ணமே கிடையாது. தனியை போனால் அதை செய்யவே மாட்டார். அதனால ஓதுறதுனால அவருக்கு எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற எண்ணமெல்லாம் வராது. இப்படி அமளி சம்பந்தமாக உள்ளரங்கத்துக்கும் வெளிரங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். உள்ரங்கத்தில் அந்த ஆசையே கிடையாது, எண்ணமே கிடையாது, வெளிரங்கத்திலே காட்டுவது. மூணாவது, நிஃபாக்குல் அக்பர் ஒரு மூமினிடத்திலிருந்து நிகழாது, ஆனால் நிஃபாக்குல் அஸ்கர் ஒரு மூமினிடத்திலே சில வேளை நிகழலாம். அப்படி பலருடைய ஹாலத் இருக்கிறது. இது சம்பந்தமாக அறிஞர்கள் சொன்ன சில விளக்கத்தை பார்ப்போம். இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஷரஹ சுன்னா என்கிற அந்த அவங்களுடைய கிதாபிலே பாபு அலாமாத்தின் நிஃபாக்குடைய அடையாளங்களை பற்றி பேசக்கூடிய பாடம் என்கிற தலைப்பின் கீழ் நிஃபாக்குடைய வகைகள் என்று ஒரு பிரிவிலே, நிஃபாக்குடைய வகைகள் என்கிற பிரிவிலே அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய எல்லைகளாக அல்லாஹ் விட்டிருக்கக்கூடிய விஷயத்திலே, மார்க்கத்திலே அவர் பேணுதல் இல்லாதவராக இருப்பார். ஆனால் வெளிப்படையிலே தான் அதை பேணக்கூடியவராக காட்டிக்கொள்வார். தர்குல் முஹாஃபலா அலா ஹுதூதி உமூரித்தீன சிர்ரன் வம்ராஅத்துஹா அலன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்காது. ஆனால் மக்களுக்கு முன்னால் அவர் அதை பேணக்கூடியவராக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு மனிதர் அமல் செய்வார், எந்த அளவுக்கு அமல் செய்வார் என்றால் அவருக்கும் கபருக்கும் இடையில ஒரு முழம்தான் இருக்கும். அந்த அளவுக்கு மௌத்தான சுவர்க்கம் தான் அவர். அப்படிங்கிற மாதிரி மக்கள் எண்ணுவாங்க.
ஆனா விதி முந்தி அவர் என்ன பாவிகளுடைய அமலை செய்து அவர் என்ன பாவியாக மரணித்து விடுவார். பாவியாக மரணித்து விடுவார். அப்படி என்றால் இது பயங்கரமான ஒரு எச்சரிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லவா? இப்ப இதை உலமாக்கள் எப்படி சொல்லாங்கண்டா, மக்களுடைய பார்வையில் அப்படி இருப்பார், ஆனா உள் வாழ்க்கையில அப்படி இல்லை. மக்களுடைய பார்வையிலே அப்படி இருப்பார். அப்படியானால் இந்த குரூப் வெளிரங்கத்தில் மார்க்க விஷயத்தில் பேணுதல் உள்ளவராக காட்டுவார், உள்ளரங்கத்தில் அவருக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை. அப்ப வெளிப்படையில் மக்களின் பார்வையில் அவர் என்ன செய்திருக்கிறார்? சுவர்க்கவாதி போல் நடித்திருக்கிறார். இது நிஃபாக். அப்படி என்று சொல்லி இமாம் பகவி ரஹமஹுல்லா அவர்கள் நாங்க முன்னால சொன்ன அந்த புத்தகத்திலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லாங்க. நிஃபாக்குடைய வகைகள்ல இதுவும் உண்டு. இதற்கு இமாம் பகவி ரஹமஹுல்லா சொல்லாங்க, ஃபஹாதா யுஸம்மா முனாஃபிகன், இவரை முனாஃபிக் என்று சொல்லப்படும். ஆனால் நிஃபாக்குன் அவங்களே சொல்லாங்க, வலாக்கின்னஹு நிஃபாக்குன் தூன நிஃபாக். நிஃபாக்குல் அக்பர் என்று சொன்னோம் இல்லையா, ஒருவரை மார்க்கத்திலிருந்து வெளியாக்கிறோம், அந்த அளவில் இல்லை. ஆனா ஆபத்து, பெரிய பாவம், குற்றம். காலையா ரஹிமஹுல்லா இக்மாலுல் முஅல்லிம் என்கிற அந்த புத்தகத்திலே முதலாவது பாகம் 313ஆம் பக்கம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னதும் அவருடைய ஷரஹ சுன்னா என்கிற முதல் பாகத்தில் 76ஆம் பக்கத்தில் தான் அந்த செய்தி. இது காலையா ரஹிமஹுல்லா இக்மாலுல் முஅல்லிம் என்கிற அந்த புத்தகத்தின் முதல் பாகத்திலே 313வது அந்த ஹதீஸிலே அபூ ஹுரைரா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் போன்ற பின்னால் அந்த ஹதீஸை சொல்லுவோம். முனாஃபிக்குடைய பண்புகள் 3, 4 என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கிறது. அதிலே பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான், உடன்படிக்கை செய்தால் அதை கதர மோசடி செய்வான், அதே மாதிரி வைதா ஹாசம ஃபஜர சண்டை பிடிச்சா கட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுவான். இப்படியான அந்த பண்புகள். இந்த ஹதீஸ காதியா ரஹ்மஹுல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது, முனாஃபிக்குடைய பண்புகளில் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கத்திலே சொல்லாங்க, இந்த இடத்துல முனாஃபிக்குடைய அடையாளம் 3 அல்லது 4 என்று நம்ம சொன்னோம் இல்லையா. இது என்னுடைய நோக்கம் என்னன்னா, நிஃபாக்குல் லுகவி, மொழி ரீதியான நிஃபாக். இது உள்ளத்தில் உள்ளத்தில் உள்ளதற்கு மாற்றமான ஒரு செயல்பாடு. ஆனா அகீதாவில் ஏற்றுக்காத நம்பிக்கையில் இல்லை. நம்ம சொன்ன விவகாரம் எப்படி என்றால், அவங்க சொல்லாங்க, நீங்க கவனிச்சுங்கண்டா, இந்த முனாஃபிக்குடைய பண்புகள் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை, ஒரு பொய்யன் ஆனால் அவன் உண்மையாளனாக தன்னை காட்டுவான். சரிக்கிறாங்க, அப்படி போய் சொல்லுவாங்க, அதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. ஆனா அவர்களை நீங்க நம்பவே முடியாது. அவர் சொன்னது பொய்யா என்று நம்ப முடியாத அளவுக்கு உண்மை உரைக்கக்கூடியவரை போல என்ன செய்வாங்க, சிலரிடத்திலிருந்து பணம் வாங்குவதற்காக கடந்தாங்க, நான் இப்படி தந்துடுவேன்னு சொல்லுவார். ஆனா அவர் உண்மையிலே அதை செய்ய மாட்டார். சமீபத்தில் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு ஏதோ கொடுக்கல் வாங்கல சில முரண்பாடு வந்து வாங்கியவர் ஏமாத்துகிறார். பிறகு என்னிடத்திலே அவர் சொன்னார், எனக்கும் அவரை தெரியும், இப்ப சமீபத்தில் நடந்தது. என்னிடத்திலே அவர் சொன்னார், அந்த பணம் கொடுத்து ஏமாந்தவர் ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே அவரிடத்தில் இப்படியான ஒரு நீண்டகால இழுபறி இருக்கிறது, அவர் என்னை ஏமாற்றுகிறார், தருவதாக சொல்கிறார், தருவதில்லை, நீங்க கொஞ்சம் பேசி பாருங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், அவர் அப்படிப்பட்டவர் என்று எனக்கும் தெரியும், நானும் ஏமாந்திருக்கிறேன், நீங்கள் சொன்னதற்காக நான் அவரோடு பேசுகிறேன் என்று சொல்லி அவருடன் பேசினேன். நல்ல அழகாக அவரிடத்திலே கோபப்படாத முறையிலே பேசினேன்.
அவர் எனக்கு ஒரு டேட் தந்தார், இந்த டேட்ல நான் அவருடைய பிரச்சனையை முடிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் முடிக்கவும் இல்லை. அவர் முடிக்கிறேன்னு சொன்னவர் ஏதோ ஒரு உண்மையில நியாயமான காரணத்தினால் அதை செய்ய முடியலண்டா ஒரு போன் பண்ணி அல்லது சந்திச்சு, இப்ப நான் வாக்களித்திருந்தேன் உங்களுக்கு, என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்னென்ன காரணத்தினால். இது நியாயம். ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை சொன்ன நேரத்தில் ஒன்றை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் உண்மையானவராக இருந்தால் உடனே வந்து அல்லது போன்ல இந்த இந்த நேரத்தில் அதை எனக்கு நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்னென்ன காரணங்களுக்காக நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். அவர் எனக்கு போன் பண்ணவே இல்லை, என்னை சந்திக்கவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள் கழித்து அல்லது ஒரு மாதம் கழித்து மீண்டும் கோல் எடுத்தேன். அவர் ஏதோ சொல்லி இன்னொரு வாரத்தை சொன்னார். அடுத்த வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு நான் இதை செட்டில் பண்ணிடுவேன், அவருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுவேன் என்று. இதுவரைக்கும் அவர் எனக்கு போன் பண்ணவும் இல்லை, நான் பண்ணவும் இல்லை. அப்ப உரியவர் என்னிடத்திலே இதை பேசி தாருங்கள் என்று சென்றவரிடத்தில் சொன்னேன். இவர் உண்மையில் ஏமாற்றக்கூடியவர், உண்மையில் ஏமாற்றக்கூடியவர். சுப்ஹானல்லாஹ். அப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் பேசினால் அவரை விட உண்மையாளர் யாரும் இருக்க முடியாது என்று அப்படி அழகாக பேசுவார். இதுவரைக்கும் பேசல. அப்ப நான் அவரிடத்தில் மீண்டும் பேச விரும்பவில்லை. பொய் சொல்லுகிறார், ஏமாற்றுகிறார், நல்லாவே தெரியும். அப்ப ஒருவர் பொய்யர், ஆனால் பேசும்போது உண்மையாளராக தன்னை காட்டிக் கொள்வது, இது ஒரு நிஃபாக். நிஃபாக்குல் அஸ்கர் அல்லது நிஃபாக்குல் தூன நிஃபாக் அல்லது நிஃபாக்குல் அமலி. உள்ளத்திலே வேறொன்று இருக்கிறது, சொல்லுவது வர, செய்வது வர. காதி இயாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இப்படி ஒரு நடைமுறையில் உள்ள உதாரணத்தை சொல்றாங்க. நான் இப்ப சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு இதே போன்ற ஒரு சம்பவத்தை இப்போ உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கும் அது மாதிரியாக நிறைய சம்பவங்கள் தெரிந்திருக்கும். அதே போல ஒரு நம்முடைய எதிராளி, ஒரு பங்காளி நம்முடைய பங்கில் தர வேண்டிய அந்த சொத்தில் பங்கில் தராமல் ஏமாற்றிக் கொண்டுகிறார் இருக்கிறார், அதை அநியாயமாக அபகரித்திருக்கிறார். அவர் வெளிப்படையில் தான் ஒரு நியாயவாதி என்று காட்டிக்கொள்வார். ஆனால் உள்ளே இவரை அநியாயம் செய்ய வேண்டும், அவருடைய அந்த அவர் கொடுக்க வேண்டிய பங்கில் நான் நியாயமாக கொடுக்கக்கூடாது, அதை நான் அபகரித்திருக்கிறேன் என்று நன்றாக தெரிந்து கொண்டு வெளியில் பேசும்போது நான் நியாயமானவர், நீதமானவர் என்று பேசுவார். அதே போல ஒருவர் ஒரு வாக்களிப்பார், நான் இப்படி உங்களுக்கு செய்வேன் என்று, இப்படி தருவேன் என்று, இப்படியான நேரத்தில் உங்களோடு அந்த வேலையை செய்ய நான் வருவேன் என்று இப்படி ஒரு வாக்களிப்பது. ஆனால் அவருடைய உள்ளத்திலே அதுக்கு மாற்றமான சிந்தனை இருக்கிறது. இவருக்கு நான் அந்த உதவி செய்ய போவதும் இல்லை, இது திருப்பி கொடுப்பதும் இல்லை, இப்படி நடப்பதற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை, என்ற எண்ணத்தோட வெளியிலே வாக்குறுதிகளை கொட்டுவது. நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க. சமீபத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், சில தலைவர்களை பற்றி இன்றைய மீடியா பேசிக்கொண்டிருக்கு. நிறைய வாக்குறுதிகளை சொல்லுவார்கள், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள், மாற்றி மாற்றி பேசுவார்கள், இல்லையா? இப்படி இமாம் காதி இயாத் ரஹ்மஹுல்லாஹ் இந்த நிஃபாக்குல் அஸ்கருக்கு சில உதாரணங்களை, உள்ளொன்றும் வெளியொன்றும் செயல் வடிவத்திலே மாறுவதற்கான உதாரணங்களை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அவர்களுடைய இந்த இக்மாலுல் முஅல்லிம் என்கிற புத்தகத்திலே. இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அல் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜாமியுல் உலூம் என்கிற அந்த அவர்களுடைய ஹதீஸ் விளக்க புத்தகத்திலே 48வது ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது 2வது ஜுஸ் 481ஆம் பக்கத்திலே அந்நிஃபாக்குல் அஸ்கர், சின்ன நிஃபாக் என்றால் நிஃபாக்குல் அமலி, அதான் செயல் ரீதியாக உள்ளே மறைத்திருக்கக்கூடிய ஒன்று, ஒரு சிந்தனைக்கு வெளிப்பாடான செயல்பாடு. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வெளிப்பாட்டில் நல்லவராக தன்னை வெளிப்படுத்துவார், ஆனால் உள்ளே அவருடைய மனதிலே அதுக்கு மாற்றமான ஒரு சிந்தனை மறைந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் என்ன செய்றாங்க, நிஃபாக்குல் அஸ்கரை பற்றி அவர்களுடைய அந்த புத்தகங்களிலே நிஃபாக்கை பற்றி பேசும்போது அகீதாவுடைய விஷயத்திலே
இப்படியான உதாரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு ஒளியிருக்கும் சின்ன நிஃபாக்கண்டா என்ன அப்படின்னு சொல்லி. அவர் மொத்தத்திலே இந்த ஆசிரியர் சொல்கிறார், இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் சொல்கிறார், நிஃபாக்குல் அஸ்கர் என்றால் மொத்தத்திலே அது உள்ளும் புறமும் வித்தியாசமா இருக்கு. உள்ளே ஒன்றைக்கும் மனதிலே வெளிப்படையில் வார்த்தைகளிலும் செயல்பாட்டிலும் வேறொன்றை அவர் வெளிப்படுத்துவார். இதுதான் நிஃபாக்குல் அஸ்கர். இந்த இந்த செய்தியை ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னதாக இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். இன்னும் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் நிஃபாக்குல் அஸ்கருக்கு நாம் விளங்கும் விதமாக சொன்ன இன்னொரு செய்தி என்னவென்றால், உள்ளமும் நாவும் வேறுபடுவது. உள்ளத்தில் ஒன்றும் நாவு வேறொன்றை சொல்லும். உள்ளத்திலே ஒன்று இருக்கிறது. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இப்படி நிறைய நடக்கும். நம்முடைய மனசுல ஒன்று இருக்கும், ஆனா வெளியில வரொண்டு பேசுறது, இது நிஃபாக். சொல்லுவாங்க தன்னுடைய எதிரியை பத்தி பேசுகிறல, தன்னுடைய தனக்கு முரண்பட்டவரை பேசும்போது அவர் ஒரு முனாஃபிக் அப்படிம்பார். அவர் முனாஃபிக். நம்ம நிறைய பேசிக்கொள்வோம் இல்லையா? இது நிஃபாக்குன் அஸ்கர். இது நிஃபாக்குன் அஸ்கர் உள்ள முனாஃபிக். அவரை பேச்சு கேட்காதீங்க. அவர் பேசுறது ஒன்று, அவருடைய நாவல உள்ளது வெளிப்படுறது ஒன்று, அவருடைய உள்ளத்துல உள்ளது ஒன்று. யாரும் உள்ளத்தை பார்க்க முடியாது. ஆனால் உள்ளத்துல அதாவது ஒரு வார்த்தை, ஒரு விஷயத்தை பேசிவிட்டு செய்துவிட்டு அதுக்கு மாற்றமாக நடப்பது, அது நமக்கு வெளிப்படையாக சொல்லுது இவருடைய உள்ளத்துல வேறொன்று இருக்குது. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? வெளிப்படையிலே அதை மாற்றுகிறார். ஒரு மனிதனுக்கு நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு வாக்குறுதியை தந்துவிட்டு அந்த வாக்குறுதியை சொன்ன பிரகாரம் நிறைவேற்றாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதுக்கு நியாயமான காரணம் அவர் சொன்னார். ஆமா, நமக்கும் தெரியுது அதை அவருக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு அதை செய்யறதுக்கு முடியல. ஆனா அதை நம்ம நிஃபாக்குல் அஸ்கர்னு சொல்ல முடியாது. ஆனா வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. எப்ப பேசினாலும் உன்னை பேசுறது, ஆனா அது நடைமுறைப்படுத்துறது இல்லை. அப்ப இது என்னது? இது வேணுமென்று அவர் மனசுல வேறொன்றை வைத்துக் கொண்டு வெளியிலே ஒன்றை பேசுகிறார். இப்ப நம்முடைய கூட பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கிறவங்க இருப்பாங்க, சொல்லுவாங்க இல்லையா, குழி தோண்டி என்ன விழ வச்சுட்டார், நம்ப வச்சு ஏமாற்றிட்டார், நடுக்கடல போய் தள்ளி விட்டார் சொல்லுவாங்க இல்லையா? இதான் நிஃபாக்குல் அஸ்கர். இந்த மாதிரியாக இந்த கடல்ல தள்ளி விட்டாரு, நடு ரோட்ல விட்டுட்டாரு, குழி தோண்டி விழ வச்சுட்டாரு, இப்படி எல்லாம் சொல்லுவது என்ன? நிஃபாக்குல் அஸ்கர், பெரும்பாவம். ஒரு மூமின் இடத்திலே இது வரக்கூடாது. இப்படி பல அறிஞர்களும் பல விதமான உதாரணங்களை இங்கே நமக்கு சுட்டிக்காட்டி இதை இந்த நிஃபாக்குல் அக்பருக்கு உதாரணத்தை சொல்லுவாங்க. மீண்டும் காதி அபி ஆலா ரஹிமஹுல்லா அவர்களை தொட்டும் இந்த ஆசிரியர் இன்னொரு செய்தியை சொல்லுகிறார்கள். வமன் அஸஹர் அல் இஸ்லாம, யார் இஸ்லாத்தை வெளிப்படுத்தி வஅஸர் அல் குஃப்ர, குஃப்ருங்கிற நம்பிக்கையை உள்ளே வைத்துக் கொண்டு வெளியிலே தான் முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்று சொல்லுகிறாரோ, இதுவர் யாரு? முனாஃபிகுன் காஃபிருன். இவங்க முனாஃபிக், இவன் ஒரு காஃபிர். உதாரணத்திற்கு அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், மதீனாவிலே ஒரு தலைவராக இருந்தவர். நபி அவர்கள் அங்கே சென்றதற்கு பிறகு அவர் குஃபுரில் இருந்தவர். ஆனால் அந்த குஃபரை காட்டுவதற்கு முடியல, தன்னை முஸ்லிமாக காட்டிக்கொண்டார். உள்ளே வைத்திருப்பது குஃபுர். இவன் ஒரு முனாஃபிக், முனாஃபிக்குடைய தலைவன். ஆனால் வெளியிலே தன்னை முஸ்லிமாக காட்டிக்கொண்டார். அப்ப உள்ளே குஃபரை வைத்துக் கொண்டு வெளியிலே இஸ்லாத்தை காட்டினால் அது குஃபுருன் அக்பர், நிஃபாக்குன் அக்பர். ஆனால் மார்க்க விஷயங்களில் நல்ல கடமைகளை, நல்ல செயல்களை அல்லது வாஜிபான விஷயங்களை வெளிப்படையில் செய்வதாக காட்டுகிறார் அல்லது செய்கிறார். ஆனா உள்ளத்திலே அதை அவர் என்ன செய்யவில்லை,
செய்யக்கூடாது என்று அவர் விரும்புகிறவர். ஆனால் சில சில கட்டங்களிலே அவருக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு 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 நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார், தொழுகை நேரம் வந்து விட்டது, இப்ப தொழுதுதான் ஆகணும். தன்னையும் ஒரு தொழுகையாளியாக காட்டிக் கொள்வார். இன்னும் சொல்ல போனா என்ன செய்வாங்க, மற்றவர்களை எல்லாமே இல்ல தொழணும், டைம் ஆயிட்டு, தொழுகை டைமுக்கு தொழுதணும் அப்படி என்று என்ன செய்யறது, ஓடுவது, ஒது செய்வது, வந்து நிக்கிறது, வாங்க சொல்றது, முன்வரிசையில் நிக்கிறது, இப்படி. ஆனால் அவருக்கு அந்த தொழுகையுடைய அவசியமோ முக்கியத்துவமோ மனசுல கிடையாது. இது நிஃபாக்குன் அஸ்கர். சிலர் என்ன செய்வாங்கடா, இப்ப சவுதி அரேபியாவில் எல்லாரையும் சொல்லல, இப்படியான நிலையில் உள்ளவர்களைத்தான் சொல்லுகிறேன். சிலர் என்ன செய்வாங்கன்னா, இப்ப ஃபேக்டரிகள் எல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. சில ஃபேக்டரிகள் இருக்கிறது, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். தொழுகை நேரம் வந்துட்டா அவங்க எல்லாம் வேலையை நிறுத்திட்டு பள்ளியில போய், ஃபேக்டரிக்குள்ளேயே பள்ளிகள் இருக்கிறது, பள்ளியில போய் ஜமாத்தோட தொழுதுட்டு வர சொல்லுவாங்க. சில கம்பெனிகள் குரூப்பா பிரிப்பாங்க, நீங்க கொஞ்சம் பேர் போயிட்டு தொழுதுட்டு வாங்க, வந்தது போய் இவங்க போடும், கட்டாயம். அதை விட மாட்டாங்க தொழுகையை. சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த வேலை செய்யக்கூடிய நேரத்துல வரக்கூடிய, உதாரணமாக லோர் தொழுகை வரும், அசர் தொழுகை வரும் என்று வைத்துக் கொள்ளுங்க. அவங்க என்ன செய்வாங்கடா, மற்ற வளமையாக 5 நேர தொழுகைகளையும் பேணி தொழக்கூடியவர்களுக்கு முன்னாலே போயிருவாங்க பள்ளிக்கு முன் வரிசையில போய் இருந்துருவாங்க, அல்லது பள்ளியில போய் இருந்துருவாங்க. எது தொழுகை கடமை என்பதற்காக வரல, அந்த நேரத்துல அந்த ஓய்வு இருக்குதே, தொழுகைக்காக கொடுக்கக்கூடிய ஓய்வுகளை அதுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் தாண்டி போய் பள்ளி இருப்பாங்க. ஆனா ரூம்ல போனால் தொழ மாட்டாங்க, வீட்டுக்கு போனா தொழ மாட்டாங்க. இப்பவும் அவர் மனசுல தொழணுங்கிற அந்த எண்ணமே கிடையாது. அந்த கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை ரெஸ்ட் எடுத்து ஃபேக்டரிக்குள்ள சூடா இருக்கும், பள்ளிக்குள்ள போனா ஏசி இருக்கும், அங்கே கூலான தண்ணிகள் இருக்கும். இவர் என்ன செய்றார், தன்னை ஒரு தொழுகையாளி என்று காட்டிக் கொள்கிறார். ஆனா உண்மையிலேயே அவருக்கு தொழுகையை பற்றி எண்ணம் இல்லை. இது நிஃபாக்குன் அஸ்கர். இப்படிப்பட்ட அந்த நிலையுள்ளவருடைய அவருக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு, அவர் பெரும்பாவத்தை செய்கிறார். யாரிடத்தில் முனாஃபிக்குகளுடைய பண்புகளில் ஒரு பண்பு இருக்கிறதோ அவரிடத்திலே முனாஃபிக்குடைய ஒரு பண்பு இருக்கிறது. 2 பண்பு இருந்தால் 2 பண்பு இருக்கிறது, அப்படித்தான் சொல்ல முடியும். அவரை முனாஃபிக் அக்பர்ல கொண்டு சேர்க்க முடியாது, அவரை இஸ்லாத்தில இருந்து அது வெளியேற்றாது. ஆனால் பெரும்பாவம் செய்யக்கூடாத ஒரு செயல். அடுத்த ஒரு செய்தியாக இந்த பாடத்தில், இப்ப இதுவரைக்கும் நாங்க பார்த்தோம் நிஃபாக்குல் அஸ்கர்ண்டா என்ன, அதற்கு உதாரணங்களை. அது பெரிய பாவம், ஆனால் அவரை அது இஸ்லாத்திலிருந்து வெளியாக்காது. ஆனால் இவருடைய தௌஹீதுடைய முழுமைத்துவத்தை அது குறைக்கும். ஏகத்துவ சிந்தனையின் முழுமைத்துவத்தை, கமாலியத்தை இது குறைக்கும். இது பெரிய பாவங்களில் ஒன்று. அப்படி செய்யக்கூடாது. நாம் உள்ளும் வெளியும் எல்லாவற்றிலும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். யாரையும் நாங்கள் திருப்திப்படுத்துவதற்காக நாம் இரட்டை வடம் போடக்கூடாது. இரட்டை வடம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாணயத்துக்கு 2 முகம் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு பலரே சொல்லுவாங்க ஒரு நாணயத்துக்கு 2 முகம் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்யாதீங்க. யாரும் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்வோம். உண்மையை உண்மையாக சொல்லுவோம். அது முடியவில்லை என்றால் முடியவில்லை என்று சொல்லுவோம். செய்ய முடியவில்லை என்றால் செய்ய முடியவில்லை என்று சொல்லுவோம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, இரட்டை முகம் போடக்கூடாது, சாயம் வெளுக்கும். அடுத்த ஒரு செய்தியாக இந்த ஆசிரியர் இந்த பாடத்திலே சொல்வது, முனாஃபிக் தனம் உள்ளவர்களுடைய பண்புகள், எப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் இருக்கும், அதுக்கு சில உதாரணங்களும். அப்ப நிஃபாக்குல் அஸ்கருக்கு நிறைய பண்புகள் இருக்கிறது. அதிலே சில முக்கியமான பண்புகள், அறிவுகளில் இவையெல்லாம் நிஃபாக் தனத்தை கொண்டு வரக்கூடியது என்று வந்த பண்புகளை பார்ப்போம். ஒருவர் பேசும்போது
வேண்டும் என்று பொய் பேசுவது, வேண்டும் என்று பொய் பேசுவது. ஆனால் அவர் சொல்லுவாங்க இல்லையா, சொன்னாலும் பொய் சொன்னாலும் நம்ப சொல்லணும்பாங்க இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது. நாம சொல்லக்கூடாது. பொய் சொன்னாலும் நம்ப சொல்லப்பா. பொய் சொல்றது தெளிவாக பொய்யின்றே விளங்குது. அப்ப பொய்யை நம்ப சொல்ல வேணுமா மற்றவர், உண்மைங்கிற மாதிரி, உண்மை என்று நம்புற மாதிரி சொல்லணுமா. இது என்னது? இது நிஃபாக்குன் அஸ்கர். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. வியாபாரிகளாக இருக்கிறவர்கள் பலர் பொய் நிறைய சொல்லுவாங்க. எல்லா வியாபாரிகளும் அல்ல. ஆனா அதிகமான வியாபாரிகள் பொய் சொல்லுவார்கள். அதனால வியாபாரிகள் என்னை கோபித்துக் கொள்ளாதீர்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு சந்தைகளை பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிலை வந்து விட்டது. பொய், அதாவது பாவம் அதிகரித்து பாவம் செய்யாமல் வாழ முடியாது என்று சொல்லுபவர்கள் பலர். பாவம் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையை கழிக்க முடியாது என்கிறத பண்பு நிலையில் உள்ளவர்கள் அதிகமானவர்கள். அதுல ஒன்று வியாபாரிகள். பொய் சொல்ல வேண்டுமா? சும்மாவே பொய் சொல்லிடுவாங்க. எல்லாரும் அல்ல, பலர். விலை சொல்லும் போது பொய் விலை சொல்லுவார். அவர் வாங்கியிருப்பார் 100 ரியாலுக்கு அல்ல 100 ரூபாய்க்கு. அவர் சொல்லுவார், நான் 200 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரு 10 ரூபா வச்சு உங்களுக்கு நான் வைக்கிறேன். சத்தியமும் பண்ணுவார். பொய் சத்தியம். அப்ப இவ்வளவு அழகாக பேசுகிறார், இவ்வளவு உண்மையை சொல்லுகிறார், சத்தியம் கூட பண்ணுகிறார். ஒரு 10 ரூபா லாபம் இல்லாம நாம அவர் அந்த பொருளை விற்க முடியுமா? நாங்க வாங்கிட்டு போக முடியுமா? அதுக்கு பிறகு குறைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சரிப்பா, நான் உண்மைதான் சொல்றாரு. இப்ப இன்னொருவர் சொல்லுவாங்க, என்னது, நாங்க அந்த கடையில வாங்கினோமே 110 ரூபாய்க்கு. ஆமா இருக்கும். அவர் சொல்லுவார், எனக்கு தெரியும் 110 ரூபாய் இல்ல 60 ரூபாய்க்கும் இருக்கு, தரவா அப்படிம்பார். தாங்கன்னு சொன்னா அதுக்கு வர விளக்கு சொல்லுவார், நான் வாங்கி விற்கிறது இல்லைம்பார். நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லிட்டு போங்க, நான் வாங்கி கொண்டு வைக்கிறேன் பார். அதாவது அவங்க நல்லா பேசுவாங்க. பொருள் பார்க்கறதுக்கு உண்டாதான் இருக்கும். அது குவாலிட்டி வர, இது குவாலிட்டி வர, அப்படியே ஒரு பால்ட்டி அடிச்சிடுவாங்க. அல்லது சில நேரம் அவங்களுடைய பழைய ஸ்டோக்கா இருக்கும். இப்போ வந்து சாமானுக்கு விலை கூடிட்டு நாங்களாம் இப்போ வாங்கினது, அப்படி ஏதோ அவங்ககிட்ட அது மாதிரியான செய்திகள் நிறைய சொல்லுவாங்க. அப்போ வந்து பேசும்போது வேண்டும் என்று பொய் பேசுவது, ஆனா கேட்கிறவங்க இதை உண்மை என்று நம்புற மாதிரி. அப்ப இது என்னது? இது சுத்தமான நிஃபாக்குடைய ஒரு பண்பு. இதுக்குரிய ஆதாரங்கள் பின்னால் ஹதீஸிலே சொல்றோம். அடுத்தது, ஒருவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பது. ஒரு ஹதீஸ்ல வந்த அந்த பண்புகளை தான் அந்த ஆசிரியர் இங்க போடுகிறார். இதனுடைய முடிவிலே அதுக்கு ஆதாரம் இருக்குதுங்கிற ஹதீஸை சொல்லுவோம். ஒருவருக்கு வாக்குறுதி கொடுப்பது. ஆனால் வாக்குறுதி கொடுக்கும் போது அவருடைய எண்ணத்திலே இதை நம்ம நிறைவேற்றுறது இல்லை. நான் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் ஒரு 6 மாதத்துல திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு 2 மாதத்துலையும் தரலாம். நான் எதுக்கு 6 மாதம் சொல்றேன்னா, சில நேரம் தர முடியாம போயிடலாம் இல்லையா? அதுக்கு நான் கரெக்டா தரணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு 4 மாசத்துக்கு கூட்டி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் சொல்லும் போதே ஒண்ணு நான் ஏமாத்துறேன் பாரு, நீ என்னிடத்துல இந்த பணத்தை உன்னால வாங்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இவர் எப்படி சொல்லுவது? வாக்குறுதி கொடுப்பது, ஆனால் அந்த வாக்குறுதி கொடுக்கும் போதே இதை நிறைவேற்றக்கூடாது என்ற எண்ணத்தோட, பிறகு உண்மையில் அதை என்ன செய்வார்? நிறைவேற்றவும் மாட்டார். நான் இப்ப உங்களுக்கு உதாரணம் சொன்னதை போல சில நேரம் இவரை கொடுக்க மாட்டார். வாங்கும்போது தருவதாகத்தான் வாங்குவார்கள், பிறகு கொடுக்க மாட்டாங்க. இது நிஃபாக்குடைய பண்பு. ஆனா சில நேரத்துல எல்லா வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்கள் எல்லாம் முனாஃபிக்குடைய பண்புகள் உள்ளவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர் அந்த வாக்குறுதி கொடுக்கும் போது நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த வாக்குறுதியை கொடுத்திருப்பார். ஆனால் அவருக்கு எதிர்பாராத முறையிலே சில சம்பவங்கள் நடந்து அதை நிறைவேற்ற முடியாமல் அவர் நிர்பந்திக்கப்படலாம். அப்படியான ஒருவர் இந்த நிஃபாக்குடைய பண்பு உள்ளவராக, சின்ன நிஃபாக் உள்ளவராக சொல்ல முடியாது. அவர் உண்மையில் என்ன செய்வார் தெரியுமா? வருத்தப்படுவார். என்னால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லையே. யாருக்கு வாக்குறுதி கொடுத்தாரோ அவர்கிட்ட போய் அவர் மன்னிப்பு கேட்பார். எனக்கு இதெல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் வரும், இந்த மாதிரி பணம் எல்லாம் வரும், அதையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு தரலாம் என்றுதான் நான் நம்பி இருந்தேன். இந்த மாதிரியான
பிரச்சனைகள் வந்து விட்டது, அல்லது இந்தந்த நிகழ்வுகள், அதாவது ஒரு புயல் அடித்தது அல்லது பூகம்பம் ஏற்பட்டது, இதனால் எல்லாம் லொஸ்ட் ஆயிற்று, நல்லா தெரியுது. அந்த ஊர்ல, அந்த நாட்டுல, அந்த பகுதியில அப்படி நடந்துட்டது எல்லாருக்கும் தெரியும். அவரை தர முடியாது என்பதும் தெரியும் எல்லோரும். இப்படியானவரை நாம் சொல்லலாமா இது ஒரு முனாஃபிக்குடைய பண்பென்று? இல்லை. மூணாவது பண்பு முனாஃபிக்குடைய பண்புகள்ல ஒன்று, மற்றவரோடு பிரச்சனை பண்ணும்போது, சண்டை போடும்போது வார்த்தை பிரயோகங்களை என்ன செய்வது? மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவது. அந்த எதிராளியை அவருக்கு நாம் பழிக்கு பழி வாங்குவது, அவருக்கு எதிராக பொய்களையும் புரட்டுகளையும் சாட்சியத்தையும் கொண்டு வந்து நாம் நிறுத்துவதற்காக முயற்சிப்பது, மற்றவருடைய ஹக்கை எடுப்பதற்காக. இது யாருடைய பண்பு? முனாஃபிக்குடைய பண்பு. அவருடைய எதிரியை வெல்லத்துக்காக எதையெல்லாம் செய்வார். கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுவார், பொய் பேசுவார், பொய் சாட்சியத்தை கொண்டு வருவார், பொய் சத்தியம் பண்ணுவார், அல்லது அவரை என்ன செய்வது? வார்த்தை பிரயோகங்களால் அவரை பயமுறுத்துவது. உன்னை கொன்றுடுவன், ஆள் வச்சு உன்னை தாக்கிடுவன், உன் குடும்பத்தை அழிச்சிடுவன், உன்னை கடத்திடுவன், அப்படியெல்லாம் சொல்லி அவரை அப்படியே பயமுறுத்துவன். இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அப்ப சண்டை போடும்போது எதிர்த்தரப்புள்ளவருக்கு மீது அத்துமீறுவார் என்று மூணாவது பண்பு. நாலாவது, முதல் வாக்குறுதி என்று சொன்னோம். அடுத்தது உடன்படிக்கை, சில எக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ரிமெண்ட் பண்ணும்போது, உதாரணமாக இந்த வீட்டை நான் உங்களுக்கு, என்னுடைய வீடு ஒரு வருடத்துக்கு நான் வாடகைக்காக கொடுக்குறேன், ரெண்டுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது. பிறகு ஒரு 4 மாசம் போனதோட திருப்பி கொடுங்கிறது. சென்ற வாரம் ஒரு சகோதரர் ஒரு கம்பெனியில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறார். போய் 6 மாதம் அவருக்கு கொடுத்த பொசிஷனை அந்த உரிமையாளர் குறைக்கிறார். இந்த பொசிஷன் உனக்கு இல்லை, ஆனா அவருடைய எக்ரிமெண்ட்ல இந்த பொசிஷன் உனக்கு தருவார்னு கூட்டிக் கொண்டு போகிறார். இப்ப அவர் என்கிட்ட கேட்கிறார், இப்ப ஒரு வருட எக்ரிமெண்ட் இல்லை, அவர் எனக்கு அரைவாசி காலம்தான் கழிந்திருக்கிறது, என்னுடைய பதவியை அவர் குறைத்து விட்டார், இப்ப நான் எக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணலாமா? அவர் ஒரு முஸ்லீம்ங்கிற அந்த காரணத்தினால் அவர் பயப்படுகிறார். கொடுத்த எக்ரிமெண்ட்டை நிறைவேற்ற வேண்டும் ஒரு முஸ்லீம், நிறைவேற்றாமல் விடுவது ஒரு முனாஃபிக்குடைய பண்பு. இப்ப நான் என்ன செய்யலாம் என்று கேட்டார். நான் சொன்னேன், அவர் கொடுத்த வாக்குறுதியை, அந்த எக்ரிமெண்ட்ல கொடுத்த வாக்குறுதியை, இது ஒரு வருடத்துக்குரிய ஒரு எக்ரிமெண்ட், அதில் அவர் குறைக்கும் போது, அவங்களுக்கு சொல்லப்பட்டதுல ஏதாவது ஒன்றை அவர் தர மறுக்கும் போது, நீங்களும் உங்களுடைய அந்த ஒரு வருட அந்த கண்டக்டரை அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு கேன்சல் பண்றதுக்கு உரிமை இருக்கிறது. அதுல குறிப்பாக உங்களோட பொசிஷனையே மாத்துகிறார், பெரிய ஒரு பொசிஷனை மாத்துகிறார். அவருக்கு நான் சொன்னேன், இப்ப உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, நீங்க உங்களுடைய எக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றது, என்றால் அவர் தான் ஆரம்பித்து விட்டார், அந்த ஓனர். ஆகவே இந்த 4 பண்புகள், இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, ஒரு ஹதீஸ்ல இந்த 4 பண்புகளும் முனாஃபிக்குடைய பண்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க. 4 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் சுத்தமான முனாஃபிக். அர்பஉ மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிசன். அவரிடத்தில் இந்த 4 பண்புகளில் ஒரு பண்பு தான் இருக்குது, மற்ற 3 பண்பும் இல்லை அப்படின்னா, இவரிடத்திலே முனாஃபிக்கிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது, ஆனா அதை விடும் வரை, அந்த பண்பை இது பாரதூரமானது, ஆபத்தானது என்று அவர் விடும் வரைக்கும் அவரிடத்திலே முனாஃபிக்கின் ஒரு பண்பு இருக்கிறது என்று ஆகிவிடும். எதுவரைக்கும்? அதை அவர் விடும் வரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது துமினா கான, நம்பினால் மோசடி செய்வான், வைதா ஹத்தத கதப, பேசினால் பொய் பேசுவான், வைதா வாத அஹ்லஃப, வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், வைதா ஹாசம ஃபஜர, சண்டை பிடிச்சா எதிராளியோட மோசமாக நடந்து கொள்வார். 4 பண்புகள். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
இதுல ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து விடக்கூடாது. இருந்தால் விட்டு விடுவோம். ஐந்தாவதாக அமானிதத்தில் மோசடி செய்வது. அமானிதத்தில் மோசடி செய்வது. உதாரணமாக இன்னொரு வருடத்திலிருந்து ஒரு அமானிதத்தை எடுப்பது. இவருடைய எண்ணத்திலே எடுக்கும் போதே அதை நாம் கொடுக்கக்கூடாது, மறுக்க வேணும் என்று அவர் எண்ணி கொடுக்காமல் இருப்பது. சஹீஹுல் புகாரியில், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கிறாங்க. முதல் ஹதீஸ்ல முனாஃபிக்குடைய பண்பு 4 என்று சொன்னோம். இந்த ஹதீஸ்ல 3 என்று வருகிறது. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸுன், முனாஃபிக்குடைய பண்பு 3. பேசினால் பொய் பேசுவார், வாக்களித்தால் மாறு செய்வார், நம்பினால் மோசடி செய்வார். இவர்களெல்லாம் என்ன? இவர்களெல்லாம் முனாஃபிக்கிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. 6வது பண்பு நல்ல அமல்களில் முகஸ்துதியை காட்டுவது, முகஸ்துதிக்காக நல்ல அமல்களை செய்வது. இதை நம்ம சிறுக்குல் அஸ்கர்ல பேசிட்டோம் இல்லையா? சிறுக்குல் அஸ்கர்ல நாங்க பேசிட்டோம். உள்ளத்தால் நிகழக்கூடிய அந்த இபாதத்துகளில் நிகழக்கூடிய சின்ன சிறுக்கு. நபி அவர்களை தொட்டும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அக்ஸரு முனாஃபிகி உம்மத்தி குர்ராஉஹா, உம்மத்தில உள்ள முனாஃபிக்குகளில் அதிகமானவர்கள் அதிகம் ஓதக்கூடியவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுல வருது இல்லையா, 3 பேரை கொண்டு நரகம் மூட்டப்படும். அது ஒரு ஆள் யாரு? காரி, ஆலிம், நல்ல அழகா ஓதுவார், ராகத்தோட ஓதுவார், ஓதனை கேட்டுக்கொண்டே இருக்கணும், மனசுல அமைதி ஏற்படும். ஆனா எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் ஓதும்போது நோக்கம் என்ன? என்னை மக்கள் புகழ வேண்டும், காரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ஓதுவது, அல்லது உலகத்திலே பணத்துக்காக ஓதுவது. அப்ப ரியாவும் என்ன? ரியாவும் நிஃபாக்குல் அஸ்கர், முகஸ்துதிக்காக, உலகத்திற்காக, பேர் புகழுக்காக ஒரு அமலை செய்வது. அடுத்தது பிறருடைய அன்பை வெளிப்படுத்துவது. உங்களோட நான் அன்பாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தி உள்ளே வெறுப்பை மறைத்திருப்பது. கண்ணாலே பிடிக்காது, இவருக்கு ஏதாவது ஆபத்து விளைவிக்க வேணும், ஏதாவது நஷ்டம் வந்து விடக்கூடாதா என்று எண்ணக்கூடியவர் வெளியில நீ நானும் உசிறு அப்படின்னு சொல்லுவாங்க, நீ எனக்கு உசிறு அப்படிம்பாங்க. அப்படி எத்தனை பேர் காதலிச்சு ஏமாற்றி என்ன செய்வாங்க? கடைசியில ஏமாற்றப்பட்டேன் என்று எத்தனை பேர் இப்ப கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லவா? அதனால பெண்கள் அதே மாதிரி ஆண்கள், சில பெண்கள் ஆண்களை ஏமாற்றுவாங்க, சில ஆண்கள் பெண்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் இதுல அதிகமாக வீழ்ந்தது பெண்கள் தான். எப்படி ஏமாத்து வழிகள் நிறைய இருக்கிறாங்க இல்லையா? அப்போ உசிரும்பாங்க, நான் உனக்கு உசிரும்பாங்க. எத்தனையோ நம்முடைய முஸ்லிம் பெண்கள் நடிகர்களை பார்த்து அவர் எனக்கு உசிர் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லடா, அவர் என்ன மாப்பிள்ளையோட எனக்கு அவர்தான் விருப்பம், இந்த மாப்பிள்ளைக்கும் தெரியும். சமீபத்தில் நாம் பார்த்த செய்திகள், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதிலும் யாரு அந்த நடிகர் என்றால் அவர் ஒரு முஸ்லீம் இல்லாதவர். இவர் யாரு? இந்த பெண் யாரு? ஒரு முஸ்லீம். அவர் என்ன சொல்றாரு? கணவரை விட அவர் எனக்கு ரொம்ப விருப்பமானவர் என்று சிரிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு மக்கள் நிறைய எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. இப்படியான சூழல்ல எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறது. அதாவது இப்படி, அதாவது உசிர் என்று சொல்வது தனக்கு, ஆனால் உள்ளே அவர்களுடைய வெறுப்பை மறைத்து வைத்துக் கொண்டிருப்பார். அது மாதிரி நிறைய நண்பர்கள், நீ எனக்கு உசிரம்பாங்க, ஆனா உண்மையில அவன் உசிர் இல்லை, அவன் தான் எதிரி. அதான் நிஃபாக்குடைய உச்சக்கட்ட பண்புகள் எல்லாம். அதே போல அன்சாரி சஹாபாக்களை கோபிப்பது, அன்சாரி சஹாபாக்களுடைய விஷயத்திலே கோபம், அவர்களை பற்றி மனசிலே ஒரு விதமான கோபம் ஏற்படுவது, இதுவும் நிஃபாக். சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் கூறியதாக, ஆயத்தில் முனாஃபிகி, முனாஃபிக்குடைய அடையாளம் புகுதுல் அன்சார், அன்சாரி சஹாபாக்களை வெறுப்பது. யார் அன்சாரி சஹாபாக்கண்டா? மதீனாவாசிகள், மக்காவில இருந்து வந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு வீடு கொடுத்து, தோட்டம் கொடுத்து, தன்னுடைய சொத்துகளில் பாதியை கொடுத்து, சிலர் தன்னுடைய மனைவிகளில்
ஒன்றுக்கும் அதிகமான மனைவியை வைத்திருந்தவர்கள் அவருக்கு ஒரு மனைவியை விட்டு கொடுத்து தலாக் சொல்லி அந்த இத்தாவுடைய காலம் முடிந்ததுக்கு பிறகு நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க, குடும்பம் இல்லாம வந்திருக்கிறீங்க, என்னுடைய குடும்பத்தில் ஒரு மனைவியை எடுத்துக் கொள்ளுங்க. அதாவது இஸ்லாமிய முறைப்பிரகாரம் ஒரு தலாக்கு விட்டு இத்தாவுடைய காலம் முடிந்ததுக்கு பிறகு அவர் திருமணம் முடிப்பது. என்னுடைய தோட்டத்திலே பாதியை கொடுக்கிறேன், என்னுடைய வீட்டிலே பாதியை கொடுக்கிறேன். இப்படி அந்த மாதிரி அன்சாரி சஹாபாக்கள் அவங்களை கோபப்படுத்துவது, கோபித்துக் கொள்வது, இது நிஃபாக்கின் அடையாளம். வாயத்துல் மூமினி, மூமினுடைய அடையாளம் ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை நேசிப்பது. சிலர் சஹாபாக்கள் விஷயத்திலே தரைக்குறைவாக பேசுகிறவர்கள் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் சஹாபாக்களை திட்டுகிறாரோ அவருடைய இஸ்லாத்திலே சந்தேகம் இருக்கிறது. ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வல்லதீன யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அந்த உண்மையான மூமின்களுடைய பண்புகள் ஒன்று என்னன்னா, எங்களுக்கு முன்னால் மௌத்தானார்களின் நல்லடியார்கள் அவர்களுக்காக சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு முன்னால் ஈமானோடு மரணித்தாங்களே அவங்களுடைய பாவத்தையும் மன்னித்தருள்வாயாக. ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, சஹாபாக்களை ஏசக்கூடிய அந்த மக்களை பார்த்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ் செய்ய சொல்லிருக்கிறான், அவங்களை திட்ட சொல்லலன்னு சொல்லுவாங்க. யாரு சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்களை திட்டுனாங்களே அவங்களை பார்த்து. இன்றைக்கும் இருக்கிறாங்க ராஃபிதாக்கள், ஷியாவுடைய ஒரு கூட்டம், அதுல புத்தி போனவர்கள். அவங்க அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை நவுதுபில்லாஹ் சொல்லுவதற்கு நாவு வரவில்லை. அவர்களை ஆக உச்சக்கட்ட வார்த்தைகளை கொடுத்துட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேருடைய பெண் மக்கள், நபி அவர்களுக்கு மனைவிமார், உம்மஹாத்துல் மூமினீன்களை ஆயிஷா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை இன்றும் எல்லா ஷியாக்களும் அல்ல, அந்த ராஃபிதாக்கள் வாய் கூசாமல் அவர்கள் நன்னடத்தை இல்லாதவர்கள் என்று சொல்வார். நவுதுபில்லாஹ். நிஃபாக்குடைய அடையாளம், குஃப்ரியத்தான வார்த்தைகள். அப்ப அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம், அவர்களை கோபிப்பது நிஃபாக்குடைய அடையாளம். அதே போல ஹுலஃபாஉர் ராஷிதீன்கள், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று சொல்லப்பட்ட எல்லா ஹலீஃபாக்களும் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார்கள். இவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸிலே, இந்த இடத்திலே குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் என்ன கோபம் இருக்கிறது? ஷியாக்கள் அவர்களை உச்சக்கட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இஸ்லாம் சொன்ன அந்த அந்தஸ்தை விடவும் சிலர் அவர்களை கடவுள் என்றும் அல்லது அவர்கள்தான் நபியாக வர வேண்டும் என்றும், இதெல்லாம் பாத்தில். அதே போல ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பிறகு முதல் கலீஃபாவாக அவர்கள்தான் வர வேண்டும், அவர்களுடைய பதவிகளை அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பறிச்சுட்டாங்கன்னு அவங்களை திட்டுறாங்களே, அதெல்லாம் பாத்தில். அதே நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த சஹாபி, அவர்களுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய மிக விருப்பத்துக்குரிய ஒரு நபித்தோழர், அவர்களுடைய மகள் ஃபாத்திமா, தன்னுடைய ஈர கொழுந்து என்று சொன்ன அந்த ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவனார் ஹசன் ஹுசைன், என்னுடைய 2 பேர குழந்தைகள், அவர்கள் ரைஹானா, அவர்கள் மனத்திரவியங்கள், பூக்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிச்சாங்களே, அப்படிப்பட்ட அந்த 2 பிள்ளைகளின் தந்தை என்ற பல சிறப்புகளை கொண்டவர்கள். அவர்களுக்கென்று சில சிறப்பு சென்றதாக சொல்லிக்கிறாங்க. அவர்களை கோவிப்பது அதுவும் நிஃபாக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இப்படி சொன்னாங்க, வல்லதி ஃபலகல் ஹப்பத, யார் மண்ணிலே போடப்படக்கூடிய வித்துகளை வெடிக்க வைத்து முளைக்க வைத்து அதிலிருந்து செடி கொடிகளையும் மரங்களையும் உற்பத்தி செய்கிறானே, அதிலிருந்து பிளக்க வைத்து அதை முளைக்க வைக்கிறானே, அவன் மீது ஆணையாக, ஒபர அன்னசமத்த, உயிர்களையும் உடல்களையும் ஆத்மாக்களையும் படைத்தானே, அவன் மீது சத்தியமாக, எழுத படிக்க, இன்னஹு லஅஹதுன் நபியில் உம்மி இலைய, எழுத படிக்க தெரியாத
உம்மி நபி ஆகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள், அல்லா யுஹிப்பனி இல்லா முஃமினுன், என்னை மூமினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டார்கள். நாங்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசிக்கிறோம், உண்மையாகவே நேசிக்கிறோம். அவர்களை நாம் சொன்ன அத்தனை பண்புகளையும் கொண்டு நேசிக்கிறோம். 4 குலஃபாக்கள், அவங்க 4வது கலீஃபா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், நபி அவர்களுடைய நேசத்துக்குரியவர்கள். நபி அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவனார் 2 நபி அவருடைய விருப்பத்துக்குரிய மிக சிறப்புக்குரிய 2 பேரப்பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தந்தை. இத்தனை சிறப்புகளை கொண்டவர்கள். அவர்கள் நேசிக்கிறோம். வலா யுப்கிதனி இல்லா முனாஃபிக், என்ன கோபிக்கிறவன் முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் கோபிக்க மாட்டான் அப்படிங்கிற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ அதாவது மன்னிக்கவும், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில இந்த ஹதீஸுக்கு என்ன தலைப்பிட்டு இருக்கிறாங்க, அதாவது புகாரியுடைய ஷரஹ் அல் ஈமானு கிதாபுல் ஈமான்ங்கிற பாடத்திலே அந்த பிரிவிலே பாபு அலாமத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார், ஈமானுடைய அடையாளங்களை, அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளங்கள் என்கிற அந்த பாடத்திலே என்கிற அந்த அந்த செய்தியிலே இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை சொன்னாங்க. இது போன்று இன்னும் பல உதாரணங்கள் நிஃபாக்குடைய நிலையை உருவாக்குவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தத்திலே இந்த சொல்லப்பட்ட அந்த பண்புகளில் அதிகமான பண்புகள் ஒருவரிடத்தில் இருந்து அவர் அந்த பண்புகளோடையே வாழுகிறார் என்று சொன்னால் அவர் ஒரு ஆபத்தான நிலையில் வாழுகிறார். இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே அவர் நிஃபாக்குல் அக்பரில் விழ வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் தன்னையே என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயந்திருக்கிறாங்க, எங்கள்கிட்ட நிஃபாக் தனம் இருக்குமோன்னு சொல்லி. இப்னு அபி முலைகா அவர்கள் சொல்லாங்க, நான் 30 நபித்தோழர்களை சந்தித்திருக்கிறேன், அனைவரும் தன்னிடத்தில் நிஃபாக் இருக்குமோ என்று பயந்திருக்கிறார்கள், தன்னிடத்தில் நிஃபாக் இருக்குமோ என்று பயந்திருக்கிறார்கள். ஆகவே சில சஹாபாக்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ற ஒரு சிறப்பு பெயர் பெற்றவர்கள். அவங்கள்ட்ட போய் கேட்பாங்களா, முனாஃபிக்குகளை பற்றி நபி அவர்கள் சொல்ல பட்டியல்ல எங்களோட பெயர் இருக்குதான்னு கேட்பாங்களா? அதனால நாமும் நம்மை என்ன இது மாதிரியான பண்புகள் இருக்குதான்னு செக் பண்ணி அவைகளை எல்லாம் களைந்து விட வேண்டும், விட்டு விட வேண்டும். அப்படிப்பட்ட பண்புகள் வருவதற்காக யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ, என்னென்ன செயல்கள் எல்லாம் காரணமாக இருக்கிறதோ அத்தனையும் விட்டுடுவோம். விட்டு எங்களை இன்றைய பாடத்துல இந்த நிஃபாக்குல் அஸ்கர் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குவோம். இருந்தா விட்டுடுவோம். அதற்காக அல்லாஹ்ட்ட தௌபா செய்வோம். இனிமேல் தெளிவாக எதையும் பேசுவோம், தெளிவாகவே நடப்போம். உள்ளும் வழியும் ஒன்றுதான். நான் என்ன சொல்றேனோ என்ன செய்யறனோ அதான் என் மனசுல இருக்குது. அப்படி செஞ்சு பாருங்க, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எப்பயும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் எங்களை உயர்த்துவான், எல்லாம் எங்களை கண்ணியப்படுத்துவான். ஆகவே இந்த நிஃபாக்குல் அக்பரோ நிஃபாக்குல் அஸ்கரோ அற்றவர்களாக, ஷிர்குன் அக்பரோ ஷிர்குன் அஸ்கரோ அற்றவர்களாக, குஃபுருன் அக்பரோ குஃபுருன் அஸ்கரோ அற்றவர்களாக அப்படி நடந்திருந்தால் அவைகளுக்காக தௌபா செய்து இனிமேல் அப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் களைந்து, அப்படிப்பட்ட மக்களை, அப்படிப்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் விட்டு நாம விடுபட்டு நல்லவர்களாக வாழுவோம். ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதுதான் இந்த நிஃபாக்குல் அஸ்கரை பற்றிய பாடம். அடுத்த வாரத்திலே குஃபுருல் அஸ்கரை பற்றி பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆபத்தான பண்புகளை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் காத்தருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.